السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏகனாகிய அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும். அவனது அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு நேர்வழி காட்ட வந்த அத்துணை நபிமார்கள் மீதும், குறிப்பாக எமது நாயகம் எமது தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர் பற்றாத கருணை என்றென்றும் நாம் இந்த ஜும்மா மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலைநிறுத்தமாக என்ற உயரிய பிரார்த்தனையோடு எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், மற்றும் ஒரு புனிதமிக்க மாதமான, அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதமான, அல்லாஹ்வால் சிறப்பித்து கூறப்பட்ட ஒரு மாதமான துல்கஅதா மாதத்தில் அமரச் செய்த அந்த அல்லாஹ்வுக்கு புகழ் அளித்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாதங்களை, அதாவது வருடங்களை அந்த குர்ஆனில் சொல்லும் காட்டும் பொழுது 12 மாதங்களாக ஆக்கி இந்த வானங்கள் பூமிகளை படைப்பதற்கு முன்பாக இந்த உலகத்திலே 12 மாதங்களை படைத்து அந்த 12 மாதங்களை நான் புனிதமிக்க மாதங்களாக ஆக்கியிருக்கிறேன். அல்லாஹ் குர்ஆனில் கூறினார், இன்ன இத்தத ஷுஹூர் இன்தல்லாஹி இஸ்னா அஷ்ர ஷஹர், அதாவது நான் 12 மாதங்களை ஆக்கியிருக்கின்றேன். في كتاب الله يوم خلق السماوات والارض منها اربعه حروف, அதில் 4 மாதங்களை நான் புனிதமிக்க மாதங்களாக ஆக்கியிருக்கின்றேன்.
அதுல ஒன்றுதான் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இன்று இருக்கக்கூடிய துல்காதா மாதம். இதுக்கு அடுத்து வரக்கூடிய இன்னொரு மாதமும் அல்லாஹ்வால் சங்கைப்படுத்தப்பட்ட மாதமா இருக்கிறது. இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் நமக்கு ஒரு உன்னதமான அமலை செய்ய சொல்லி நம்மளை கட்டளை இருக்கிறார். அப்படிப்பட்ட அமல் தான் அந்த ஹஜ்ஜுடைய அமல். இந்த ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் கூறும்போது அல் ஹஜ்ஜு அஷ்ஹூரு மஅலூமாத், அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல கூறான் அல் ஹஜ்ஜு அஷ்ஹூரு மஅலூமாத். ஹஜ் என்பது அறியப்பட்ட சில மாதங்கள் இருக்கு. ஹஜ்ஜின்னு சொல்லிட்டு அறியப்பட்ட சில மாதங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டும் பொழுது சஹாபாக்கள் இதை குறித்து ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஹஜ்ஜுக்கு பல மாதங்கள் இருக்குதா? அதாவது ஷஹருன்னா ஒரு மாதம், அஷ்ஹூர்னா பல மாதங்கள். அப்போ ஹஜ்ஜுக்கு பல மாதங்கள் இருக்கிறதா அப்படின்னு சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கேட்கிறப்போ அப்போ ரசூலுல்லாஹ் அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. இதற்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முந்தைய மாதமான ஷவ்வாலுடைய மாதமும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றக்கூடிய துல்காதா மாதமும் இதுக்கு அடுத்து வரக்கூடிய மாதங்கள் தான் ஹஜ்ஜுடைய மாதங்கள் என்று ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க. இதற்கு அடுத்தபடியாக அந்த ஹஜ்ஜுடைய விஷயங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்கள் என்னவென்று சொன்னால், அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 4 புனிதமான மாதங்களை ஆக்கிய பிறகு முதலாக இந்த கட்டிய ஒரு காபாவுடைய அந்த பள்ளிவாசல் தான் முதல் ஆலயமாக முதலாக கட்டப்பட்ட ஒரு பள்ளியாக இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டி எழுப்பினார். அதை யார் மூலமாக கட்டி எழுப்பினார் என்று சொன்னால் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், இன்ன அவ்வள பைத்தின் ஒலிய நின்னாசி லல்லதி பிபக்கா. அதாவது இந்த அல்லாஹ்வை வணங்குவதற்காக அல்லாஹ்வால் உலகத்தில் கட்டப்பட்ட முதல் ஆலயமாக இந்த மக்காவை நாம் ஆக்கினோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். இப்படி அல்லாஹ் இந்த குர்ஆனை சொல்லி காட்ட உடனே இந்த ஆலயத்தை தான் பல மனிதர்கள் அந்த தரிசிச்சுட்டு அதை வணங்கிட்டு அதுல தான் நிறைய மக்கள்கள் பல கோடி மக்கள்கள் அதில் வாழ்ந்து அதை வழிபட்டு இருந்தாங்க. பலாயிரம் வருடங்கள் கழிந்த பிறகு அல்லாஹ்வால வேதனையினால அந்த உலகம் முழுக்க என்ன பண்ணப்படுது, மீண்டும் ஒரு கிட்டத்தட்ட உலகம் முழுக்க அழிக்கப்பட்டு அதிலும் உட்பட்டு அந்த காபாவுடைய ஆலயமும் அதுல என்ன பண்றது சிக்குண்டு அதுல சின்ன பின்னமாக போயிடும். அதுல சின்ன பின்னமாக போன அந்த காபாவுடைய ஆலயம் அதுக்கு அடுத்து வரக்கூடிய மக்கள்கள்லாம் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா, அப்படி ஒரு இடமே இல்லாத அளவுக்கு அல்லாஹ் அந்த இடத்த காபா இருந்த இடத்த எப்படி ஆக்கிட்டான் அப்படின்னா, வணங்கிட்டு இருந்த இடத்த யாருமே வசிக்காத, யாருமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாத, யாருமே வாழாத ஒரு இடமாக பாலைவன மண்ணாக அந்த இடத்தை ஆக்கி யாருமே வாழ முடியாத ஒரு சூழல்ல அந்த ஒரு இடத்தை ஆக்கிட்டாங்க சுப்ஹானல்லாஹ். உடனே அல்லாஹ்வுக்கு கொஞ்ச காலம் கழித்து மீண்டும் அதை நம்ம கட்டினா இன்னும் கட்டணும்னு எனக்கு ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த இடத்துக்கு அனுப்புறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவங்களுடைய மகன் மூத்த மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் கட்டளையிடுறான். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நோக்கமே பலவிதமான அவங்களுக்கு அந்த தியாகங்கள் செய்திருந்தாலும் முதல்விதமான அந்த இறுதி அவங்களுடைய வயது முடிந்த காலத்துல அவங்களுக்கு கட்டளையிடுறான், நீங்க இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய அந்த முதல் காபாவுடைய பள்ளிக்கு என்ன பண்ணுங்க, மறுசீரமைப்பு செஞ்சு அதை என்ன பண்ணுங்க கட்டமைங்க. அப்படி ஒரு பள்ளி இருந்துச்சு, அதை நீங்க என்ன பண்ணுங்க மறுபடியும் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டளையிடுறான். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சேர்ந்து அந்த காபாவுடைய ஆலயத்தை கட்டி முடிக்கலாம். கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இப்ப அல்லாஹ் சொல்றான், யாரெல்லாம் நான் கட்டி முடிச்சிட்டேன், இப்ப நான் என்ன பண்ணணும், மக்கள் யாருமே இல்லையே, இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட கேட்கிறேன். அப்ப அல்லாஹ் சொல்றான், நீங்க என்ன பண்ணுங்க, அந்த காபாவின் மேல ஏறி நீங்க அத்தின் பண்ணுங்க. நீங்க அதாவது பாங்க சொல்றேன் நம்ம சொல்றோம்ல, அத்தின் சொல்றோம்ல, நீங்க அழைப்பு கொடுங்க. அத்தின் அப்படின்னா உரத்த சத்தத்தோடு நீங்க என்ன பண்ணுங்க, சத்தமா நீங்க மக்களை அழைங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். فَأَذِّنَ فِي النَّاسِ بِالْحَجِّ يَأْتُوكَ رِجَالًا وَعَلَى كُلِّ ضَمِيرٍ يَأْتِينَ مِنْ كُلِّ فَجٍّ عَمِيقٍ. அதாவது அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான் அப்படின்னா, நீங்க அந்த காபாவுடைய ஆலயத்தின் மேல ஏறிட்டு இந்த உலகத்தில் இருக்க மக்களுக்கு மீண்டும் அழைப்பு கொடுங்க. ஒரு ஆலயம் இருந்தது, அது என்ன பண்ணுச்சு, அந்த காபாவுடைய ஆலயம் மீண்டும் கட்டப்பட்டு விட்டது, மீண்டும் ஹஜ்ஜுடைய அமல் ஆரம்பமாகிவிட்டது.
விட்டது, மீண்டும் நீங்க என்ன பண்ணுங்க, இந்த காபா நோக்கி விரைந்து வாருங்கள். உங்களால எதுக்காக முடியும், உங்களால் நடந்து வர முடியுமா, நடந்து வாங்க. உங்களிடத்துல ஒடிந்த மெட்டகம் இருக்கா, மெலிஞ்சு போன மெட்டகம் இருக்கா, அந்த ஒட்டகத்துல நீங்க வாங்க. இல்ல என்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு, அந்த ஒரு அதெல்லாம் வர முடியும் அப்படின்னா உங்களால எதுல வர முடியுமோ அதுல நீங்க என்ன பண்ணுங்க, வந்து இந்த காரியத்தை நீங்க என்ன பண்ணுங்க, நிறைவேற்ற வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த காபாவுடைய ஆலயத்து மேல ஏறி, அந்த காபத்துல்லா பள்ளியாசல்ல ஏறி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏறான் பண்றாங்க. இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹஜ்ஜை எப்படி செய்யணும்ன்ற எந்த ஒரு விஷயமும் தெரியல. அல்லாஹ் சொன்னா, அல்லாஹ் பள்ளியை அல்லாஹ் காபா கட்ட சொன்னா கட்டிட்டேன், அல்லாஹ் என்னை ஏழாம் பண்ண சொன்னா நான் பண்ணிட்டேன். ஆனா இப்போ எனக்கு ஹஜ்ஜு எப்படி செய்யணும், ஹஜ்ஜோடைய காரியங்கள்லாம் என்ன, ஹஜ்ஜோட சட்டங்கள்லாம் என்ன, ஹஜ்ஜோடைய கிரியைகள்லாம் என்ன, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த மாதிரி துல்காடா மாதத்துல உட்காந்து கேட்கிறாங்க அல்லாஹ் கிட்ட. ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன் லக வ மின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக வ அரினா மனாசிகனா. யல்லா நீங்க என்ன பண்ண, நான் காபா ஆலயத்தை கட்ட சொன்ன கட்டிட்டேன், ஆனா எனக்கு இதுக்கான எந்த விதமான சட்டங்களும் தெரியாது, நான் இப்போ என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க. அப்பதான் அல்லாஹ் என்ன பண்றான் அப்படின்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறக்கி அவர்கள் மூலியமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன பண்றான், இந்த மாதிரி தான் நீங்க இஹ்ராம் கட்டணும் அப்படின்னு அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹி அறிவித்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செயல் வடிவுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க இந்த இடத்துல நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இப்படி இந்த இடத்துல இருக்கணும், நீங்க மினாவுக்கு போகணும், இந்த இடத்துல தங்கணும், நீங்க மினாவுல இந்த நாள் இவ்வளவு நேரம் இங்க நீங்க இருந்திருக்கணும், இந்த துல்ஹஜ்ஜோடைய அந்த 9வது நாள் நீங்க அரஃபாவுடைய மைதானத்துல இருந்தே ஆகணும், நீங்க இந்த இடத்துல இந்த காரியங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி தராங்க. இதே மாதிரி சொல்லி தந்துட்டு செயல் வடிவுல வஹி வடிவுல அல்ல, அல்லாஹ் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வஹி வடிவுல சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு செயல் வடிவுல சொல்லி காட்டுறாங்க. அப்படியே செயல் வடிவுல சொல்லி காட்டி அப்போ சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் இன்றளவு நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதை நம்ம பின்பற்றக்கூடிய ஒரு சமூகமாக, பின்பற்றக்கூடிய ஒரு விஷயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறான். அப்போ அந்த ஹஜ்ஜுடைய அமல் எனக்கு ஒரு ரசூலா சொல்லி காட்டினாங்க, இந்த உலகம் அழியவே அழியாது எப்பொழுது வரும் என்று சொன்னால், ஹஜ்ஜுடைய காரணங்கள் ஹஜ்ஜுடைய கிரியைகள் என்ற அளவுக்கு நடந்து கொண்டிருக்கின்றதோ அது அளவுக்கு இந்த உலகம் அழியவே அழியாது என்று சொல்லி காட்டினார். அப்போ ஹஜ்ஜுடைய ஒரு நாள் வரும், அந்த ஒரு நாள் என்ன பண்ணும், அந்த காபாவுடைய பள்ளி இடிக்கப்பட்டு அந்த ஹஜ்ஜுடைய அமல்கள்லாம் நடக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் வரும். அந்த நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரப்பதான் என்ன பண்ணும், இந்த உலகம் அழிவுன்னு சொல்லி ரசூலா சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த ஹஜ்ஜுக்காக இந்த மாதத்துலதான் பல ஊர்கள்ல இருந்து, பல நாடுகள்ல இருந்து, பல எல்லா நாலாபுரம் இந்த உலகத்துல இருந்து எதுக்காக போறாங்க, அல்லாஹ்வை சந்திக்கணுன்றதுக்காக, அல்லாஹ்வுடைய பள்ளியை நேசிக்கணுன்றதுக்காக. இது ஒரு விதமான ஒரு அமலா இருந்தாலும் இது ஒரு விதமான ஒரு நேசம், இது அல்லாஹ்விட இருக்கக்கூடிய ஒரு விதமான நேசம். இப்படி வரக்கூடிய மக்கள் அல்லாஹ் எப்படி பார்க்கறான் அப்படின்னா அல் ஹுஜ்ஜாத்து வஹ்துல்லாஹ், அதாவது அல்லாஹ் சொல்லி காட்டுறான், எனக்கு என்னிடத்தில் வரக்கூடியவர்கள் என்னுடைய விருந்தினர்கள் என்று சொல்லி காட்டுறான். அப்போ என்னுடைய விருந்தினர்கள், நம்ம வீட்டுக்கு விருந்தினர் வந்தா அப்படின்னா அவங்க என்ன கேட்டாலும் நான் பண்ணுவோம்ல, அவங்க தண்ணி கேட்டாலும், அவங்க ஜூஸ் கேட்டாலும், அவங்களுக்கு விருந்து கேட்டாலும், அவங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் அவங்க என்ன பண்ணி கொடுப்போம், அவங்க மனசு போடாதபடி, அவங்களுடைய மனசு சஞ்சலப்படாதபடி, அவங்களுடைய நம்ம எப்படி அவங்க வந்த மாதிரி அவங்க அனுப்பி வைப்போம்ல, அது மாதிரி அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான் அப்படின்னா அது ஹுஜ்ஜாத் வஃப்துல்லாஹ், அவங்க அல்லாஹ்வுடைய பொறுப்புல இருக்காங்க. ஹாஜிகள் எல்லாமே யாரு, அல்லாஹ்வுடைய பொறுப்புல இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டிட்டு, அப்படி வரவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க கேட்பாங்களாம், அதாவது அவங்க என்ன துவா கேட்டாலும் அந்த இடத்துல போயிட்டு அல்லாஹ் அதுக்கு பதில் கொடுத்துருவாங்க. அவங்க அந்த இடத்துல போயிட்டு என்ன துவா கேட்டாலும் அதுக்கு அல்லாஹ் பதில் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த இடத்துல அவங்க வந்துட்டு சொல்லி காட்டுவாங்கன்னா, எல்லாம் என்னுடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்காக இருந்தாலும் சரி, அவங்க யாருக்காக என்ன துவா அந்த இடத்துல கேட்டாலும் என்ன பண்ணிடுவானா, அல்லாஹ் மன்னிச்சிடுவான். பாவங்களை நீங்க மன்னிக்கணும்னு கேட்குறீங்களா, நான் மன்னிச்சிடுறேன். உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறீங்க, நான் எல்லா விஷயத்தையும் உங்களை என்ன பண்றேன், தந்துடுறேன். ஏன்னா நீங்க யாரோட பொறுப்புல இருக்கீங்க, என்னோட பொறுப்புல இருக்கீங்க, நீங்க என்னோட விருந்தாளிகள் எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அவர்களை அந்த அளவுக்கு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு என்ன பண்றாங்க அப்படின்னா, நபிஸல்லல்லாஹு போருக்காக கிளம்பி போறப்போ ரசூலுல்லாஹ் நானும் போருக்கு வரேன், என்னையும் போருக்கு
நானும் ஜிஹாதுக்கு வரேன், என்னையும் போருக்கு சேர்த்துக்கோங்க, நானும் போர்ல வந்து கலந்துக்கணும், எனக்கும் விருப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஷஹீத் ஆகணும் விரும்புறேன் அப்படின்ற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அல்லாஹ் கேட்கிறாங்க. கேட்கிறப்போ இந்த போருக்கு வருவதை விட ஒரு சிறந்த ஒரு அமலை உனக்கு நான் சொல்லி கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா கேட்கிறாங்க. அப்படியா, இந்த ஜிஹாதுக்கு வந்து ஷஹீதாவதை விட ஒரு சிறந்த ஒரு அமல் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா அல்லாஹ் ரசூலாட்ட கேட்கிறாங்க. ஆமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா சொல்றாங்க. அப்படி என்ன அமல் அது அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா கேட்கிறப்போ சொல்றாங்க ரசூலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ். அல்லாஹ்விடத்துல அதாவது எந்த விதமான தீங்கான விஷயங்கள் செய்யாம ஒரு சரியான முறையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் காட்டி தந்த முறையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வாறு செஞ்சாரோ அந்த அடிப்படையில எந்த ஒரு மனிதன் ஹஜ் செஞ்சு அந்த ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அதை விட ஒரு உன்னதமான அமல் எதுவுமே கிடையாது, அதுக்கு ஈடான அமல் எதுவுமே வர முடியாது அப்படின்ற மாதிரி ரசூலா சொல்லி காட்டுறாங்க. அப்போ இதெல்லாம் இருக்க போக ஒரு முறை அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையுடைய இறுதி காலகட்டத்துல தன்னுடைய மகனிடத்துல என்னுடைய வாழ்க்கையில 3 காலகட்டம் இருந்துச்சு. அந்த 3 காலகட்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, என்னுடைய முதல் காலகட்டம் வந்து ரசூலுல்லாஹோட நான் எதிரியா இருந்தேன். ரசூலுல்லாஹ்னாலே எனக்கு பிடிக்காது, அவருக்கு நான் என்ன விரோதம் பண்ணணுமோ அந்த மாதிரி விரோதமும் என்னுடைய மனத்து முழுக்க நெருங்கி இருந்துச்சு. அந்த நேரத்துல என்னுடைய மவுத் வந்துருந்துச்சு அப்படின்னா, அந்த நேரத்துல என்னுடைய மரணம் நெருங்கி இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா நான் எப்படி இருந்திருப்பேன், நிரந்தரப்பட்ட அந்த நரகத்துல நான் ஒரு ஆளா ஆயிருப்பேன். அந்த இடத்துல என்னை யாரால காப்பாற்ற முடியாது. அது ஒரு என்னுடைய வாழ்க்கையில ஒரு முதல் காலகட்டமா இருந்துச்சு. 2வது ஒரு காலம் வந்துச்சு, நான் காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள வந்து ரசூலுல்லாஹ்கிட்ட பையத் செஞ்சு இஸ்லாத்தை ஏற்கலாம் நாங்க போனப்போ அப்போ ரசூலா வந்து அவங்களுடைய கையை நீட்டிட்டு நான் என்னுடைய கையை நீட்டினேன். ரசூலா என்னுடைய கைக்கு மேல கையை வைக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன், என்னுடைய கையை மடக்கிட்டேன். அப்ப ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பையன் பக்கத்துல உட்காந்து கேட்கிறப்போ, இல்ல நான் இந்த உலகத்துல வந்துட்டு கோடி பாவம் செஞ்சுட்டேன், என்னால இதை யாருமே மன்னிக்க முடியாத அளவுக்கு பாவம் நான் செஞ்சுட்டேன், இது அல்லாஹ் மன்னிப்பானா, இது அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் நான் செய்யலையே அப்படின்ற மாதிரி அம்ர் இப்னு ஆஸ் வந்து ரசூலாட்ட கேட்கிறாங்க. அப்போ ரசூலா சொல்றாங்க, ஆஸே யாஸ் அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் வந்துட்டு எப்போ ஒரு மனிதனுடைய பாவத்தை முழுமையா மன்னிப்பான் அப்படின்னா, ஒரு மனிதன் எப்பொழுது அந்த காஃபிர்ல இருந்து இஸ்லாத்துக்கு மாறுகிறானோ அப்பொழுது அவனுக்கு முன்னாடி செய்த எல்லா பாவத்தையும் அதாவது முன்னாடி செஞ்ச எல்லா பாவத்தையும் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா எல்லா பாவங்களையும் மன்னிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொன்னாங்க. அதே மாதிரி 2வது ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் நீங்க ஹஜ்ஜுடைய விஷயங்கள் நீங்க எப்பொழுதெல்லாம் செய்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்களுடைய பாவங்கள் முழுவதுமாக மன்னிக்கப்பட்டு விடுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துட்டு அவங்க சொல்லி காட்டுறாங்க. உடனே அவர் பையன் சென்று முஸ்லிமா மாறிடுறார். இப்பெல்லாம் இருக்க நம்மளுடைய வாழ்க்கையில நாம இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த முறை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்மளுடைய சூழ்நிலையில இன்று இந்தியாவுக்கும் சவுதிக்கும் வந்துட்டு ஒரு தொடர்பு இருக்கு. அந்த ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஒரு விஷயங்கள்ல 1,75,000 நபர்கள் வந்துட்டு ஒவ்வொரு வருடமும் அவங்க வந்து ஒவ்வொரு வாட்டியும் அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க, இவ்வளவு பேர் வந்து ஹஜ்ஜுக்கு வருவாங்க, இவ்வளவு பேர் எங்க மக்கள் வந்து அங்க வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கெடுப்பு ஒவ்வொரு வாட்டியும் நடக்கும். இப்போ இந்த வாட்டி 1,75,000 பேர் அவங்க சொல்றப்போ அந்த இங்க இருந்து தப்பு நடந்துச்சா, இல்ல இந்த பிரைவேட் கம்பெனில தப்பு நடந்துச்சா, இல்ல அந்த கவர்மெண்ட் சைட்ல இருந்து தப்பு நடந்துச்சா நமக்கு தெரியாது. அதனால யார் மேல குறை சொல்றது நமக்கு தெரியவில்லை. ஆனா 1,75,000 பேர்ல 1,00,000 பேருக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட அவங்க அந்த கவர்மெண்டோடைய ரூல்ஸ் அடிப்படையில அவங்களுக்கான டிக்கெட்டும் அவங்களுக்கான விசாவும் அவங்களுக்கான பிளைட் அது எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா கிடைச்சிட்டு ஹஜ்ஜுக்கு போறது. ஆனா பாக்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு 50,000 பேருக்கு என்ன பண்ண முடியல அப்படின்னா, அவங்களுக்கான எந்த விதமான இதுவும் இல்லை. அவங்களுக்குலாம் அவங்க டிலே பண்ணிட்டாங்க, அவங்க பணம் தரல, அவங்களுடைய இது சரியில்லை அப்படின்ற மாதிரி அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு அவங்க ஹஜ்ஜுக்கு நியத் வச்சுட்டாங்க. அவங்களுடைய எந்த விதமான செய்ய முடியாம ஒரு காரியமா போயிடுச்சு.
இப்போ இதனால என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறப்போ ஹஜ்ஜுக்கான விஷயங்கள் உங்களுக்கு தடைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லி காட்டுது. ஏன்னா அப்படின்னா ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு உம்ரா செய்யறதுக்காக மக்கா வருவாங்க. 14 இருப்பாங்க. உம்ரா செய்யறதுக்காக மக்கா வரப்போ அங்க செய்ய விட மாட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய காஃபிர்கள் என்ன பண்ண விட மாட்டாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய காஃபிர்களை செய்ய விடாம நீங்க செய்யக்கூடாது, நீங்க மறுபடியும் வந்த பக்கத்தே போயிருங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரசூலா சொல்லதுக்கு அப்புறம் ரசூலாவும் செய்யாம போயிடுவாங்க. இந்த மாதிரி ஹஜ்ஜுடைய காலங்களிலும் உம்ரா செய்யும் போதும் பலவிதமான தடங்கள் நமக்கு வரக்கூடிய நேரம். அப்போ நம்மளோட நெய்யத்தை என்னவா இருக்கணும் அப்படின்னா, நம்ம அல்லாஹ்வை பார்க்கணும், அல்லாஹ்வுடைய காபாவை பார்க்கணும், அல்லாஹ்வுடைய வீட்டை பார்க்கணும் விரும்பிட்டோம் அப்படின்னா நம்ம முழுக்க முழுக்க ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். நம்மளுடைய உள்ளம் முழுக்க நான் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், நான் உன்னை விரும்பணும்னு ஆசைப்படுறேன், நான் உன்னுடைய இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற ஒரு விஷயமா தான் இருக்கணுமே தவிர அதை நம்ம வேற ஒரு விதமாக அதை மற்றவர்களுக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயமாக ஆக்கிடக்கூடாது. இன்று இருக்கக்கூடிய பல சமூக மக்கள் எப்படி ஆகிட்டாங்க அப்படின்னா, நான் ஹஜ்ஜுக்கு போறேன் அப்படின்னு நான் என்ன சொல்லிட்டேன், என்னுடைய விருந்தினர்கிட்ட சொல்லிட்டேன், என்னுடைய தெரு மக்கள்கிட்ட சொல்லிட்டேன், என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா மனிதர்கள்ட்டையும் சொல்லிட்டேன், என்னோட சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்ப அவங்க எல்லாம் என்ன எப்படி நினைப்பாங்க, இவர் என்னப்பா சொன்னாரு, சொன்ன மாதிரிதான் இல்லையே, இவர் ஹஜ்ஜுக்கு போலையே, இப்ப கேன்சல் ஆயிடுச்சுல, இப்ப இவர் என்ன அவ்வளவுதானே போக மாட்டார்ல, அப்போ அவரை இப்படி பேசுவாரு, அவரை நான் அப்படி நினைப்பாரு, என்னுடைய சொந்தக்காரங்க இப்படி நினைப்பாங்களே, நான் இவங்களெல்லாம் கூப்பிட்டு நான் ஹஜ்ஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் விருந்து வச்சுனேன், ஆனா இவங்கெல்லாம் இப்ப என்ன பண்ணுவாங்க, இவர் ஹஜ்ஜுக்கே போலையே, இவர் என்ன இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி என்ன தவறா நினைப்பாங்க, என்னுடைய நடத்தி தப்பா நினைச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுடைய செயல்கள் எல்லாமே எதை நோக்கி இருக்கு, மற்றவர்கள் பார்த்தே இருக்கு. ஆனா நம்ம செய்யற செயல்கள் எல்லாமே இதெல்லாம் யாருக்காக செய்யறோம், நம்ம அல்லாஹ் விரும்புறான், அல்லாஹ் எனக்காக பொருந்திக் கொள்கிறான், அல்லாஹ்வுக்காக தான் நான் இந்த விஷயம் செய்யறேன் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுடைய உள்ளத்துல வரலான்னு கேட்டா கேள்விக்குரிய விஷயமாக இருக்கிறது. அப்போ நம்மளுடைய உள்ளத்துல வரக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கணும் அப்படின்னா, நம்ம இடத்துல பணம் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம இடத்துல சொத்து இருந்துச்சு அப்படின்னா, அதற்கான ஹஜ்ஜுக்கு செய்யக்கூடிய நம்மளுடைய தாகத்து இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய உள்ளத்துல வைக்கணும், யாரெல்லாம் நான் வரணும் நீயே வைக்கிறேன், யாரெல்லாம் நீ நாடுனா மட்டும்தான் வர முடியும், நீ நாடகம் அப்படின்னா வர முடியாது, மற்றவர்கள் என்ன நினைத்தாலும் எனக்கு கவலை கிடையாது, ஆனால் நீ நாடு யாரெல்லாம் உன்னிடத்துல நான் என்ன பண்ணுறேன், இதற்கான பொறுப்பு முழுவதும் ஒட்டுறேன் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஒட்டுமொத்த பொறுப்பை யார் இடத்துல சாட்டிடணும், அல்லாஹ் இடத்துல சாட்டிடணும். இப்படி ஹஜ்ஜுடைய காலங்கள்ல பலவிதமான தியாகங்கள் செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். தியாகங்களை பத்தி சொன்னாலே அதாவது இந்த ஈதுல 2 ஈது, நமக்கு 2 ஈதுமே எப்படிப்பட்ட ஈது அப்படின்னா, ஒரு ஈது மற்றவர்களுக்காக செய்யக்கூடிய ஈது, ஒரு ஈது மற்றவர்களுக்காக நம்மளுடைய சொத்தை மற்றவர்களுக்காக செய்யக்கூடிய ஒரு தியாகம், இன்னொரு ஈது மற்றவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய தியாகம். அதாவது ஒரு மனிதர் நம்மளை அந்த நோம்புடைய காலங்களை அவங்க திட்டாங்க அப்படின்னா அதுக்காக நம்ம பொறுத்துட்டு போறக்கூடிய ஒரு தியாகம். இன்று இருக்கக்கூடிய தியாகம் எப்படின்னா, நம்ம இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நம்மளுடைய சொத்துக்களை நம்ம என்ன பண்ணுவோம், தியாகம் செஞ்சு நம்மளுடைய ஹஜ்ஜுக்காகவோ அல்லது இங்க இருக்கக்கூடிய காலங்கள்ல குர்பானிக்காகவோ நாம என்ன பண்ணணும், அதற்காக தியாகம் செய்யக்கூடிய மக்களாக இருக்கணும். அப்போ இந்த தியாகம் என்பது எப்படிப்பட்ட தியாகமா இருக்கணும் அப்படின்னா, நம்ம எல்லாமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு இருக்கட்டும், ஆனா எவ்வளவோ தியாகம் நடந்தாலும் எவ்வளவு வரலாறு நம்மளுடைய கேட்டாலும் நம்மளுடைய வாழ்க்கையில இந்த பயானுடைய ஒரு 10 நிமிஷமோ இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு மணி நேரமோ அதனுடைய தாக்கம் தான் இருக்குது. ஆனா அதை எப்போ நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வரக்கூடிய விஷயமா இருக்குன்னு தான் நம்ம நினைச்சு பார்க்கணும். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமாக இருக்கட்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமாக இருக்கட்டும், இந்த உலகத்துல வந்த அத்தனை நபிமார்களும் ஒவ்வொரு நபிமார்களும் அவங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான தியாகம் செய்யாம முன்னேறவே இல்லை. நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாமா இருக்கட்டும், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமா இருக்கட்டும், அவங்க 950 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க. 950 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்து அவங்களால என்ன பண்ண முடிச்சு, எத்தனையோ மக்கள் அவங்கள வெறுத்து கடைசியில என்ன பண்ண முடிச்சு, அந்த மக்கள் கொஞ்சம் மக்களையாச்சு கடைசியில அவங்க கண்ணு முன்னாடி அவங்க பையன் என்ன பண்றான், அவங்களுடைய பையன் இறப்ப கூட அவங்க கண்ணு முன்னாடி பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. அப்போ அதனுடைய மிகப்பெரிய தாமதம் செஞ்சிட போறோமா? இந்த காலகட்டத்துல தன்னுடைய பையன் இறக்கிறத யாராச்சும் தன்னுடைய தகப்பன் விரும்புவாரா? தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி தன் பையன் இறப்பதை யாரும் விரும்புவாரா? நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றுல மாட்டி அங்க ஒரு தியாகத்தை அனுபவிச்சாங்க. அதே மாதிரி நம்மளுடைய தியாகம் எதோடைய விலங்குகளுடைய வயிற்றுல மாட்டி நம்மளுடைய தியாகம் இருக்க போகுதா?
அதே போல நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தியாகத்தை பற்றி கூறும் பொழுது பலவிதமான தியாகம் செய்தார். அவங்களுடைய வாழ்க்கை முழுக்க தியாகத்தினால் மட்டும்தான் ஆனது. இந்த ஈதை எடுத்துக்கொண்டாலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தியாகத்தை பற்றி மட்டுமே பேசலாம். அந்த அளவுக்கு அவருடைய தியாகம் என்பது சொல்லில் அடங்காத செயலில் அடங்காத ஒரு விஷயமாக அப்படிப்பட்ட ஒரு தியாகத்தினுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம என்ன வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? அப்போ நம்மளுடைய தியாகம் எல்லாம் ஒரு அற்ப காசுகளாக ஒரு ஒரு சின்ன விஷயங்களுக்கு கூட நம்மளுடைய உள்ளங்கள் தியாகம் செய்ய தயாராக இல்லை என்று சொன்னால் நாமெல்லாம் வரலாறு படித்து நாமெல்லாம் அந்த வரலாறு சுமப்பதற்கான காரணங்கள் என்னவென்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இன்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஹஜ்ஜுக்கான அமல்களாக இருக்கட்டும், அதே போல இங்கு இருக்கக்கூடிய குர்பானிக்கான அமல்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய உள்ளத்தை நாம் முதலில் தூய்மை செய்ய வேண்டும். இதெல்லாம் யாருக்காக செய்யணும்? இதெல்லாம் அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் செய்யணும். இந்த விஷயங்கள் எல்லாமே அல்லாஹ் என்ன பொருந்திக்கணும், இஹ்லாஸோட நியத்துல மட்டும்தான் செய்யணும். என்னுடைய அல்லாஹ் பொருந்திக்கினா மட்டும்தான் இந்த அமல்கள் எல்லாமே என்னிடத்துல இருந்து ஒப்புக்கொள்ளப்படும். அப்படிப்பட்ட அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை இதே போல இன்று இந்த வருடம் செய்ய போக முடியாத மக்கள் அடுத்த வருடம் செல்லக்கூடிய பாக்கியத்தை, ஹஜ்ஜுடைய பாக்கியத்தையும், அதே போல இன்று இந்த குர்பானி இந்த வருடம் இன்ஷா அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தருவானாக என்று கூறி எனக்கு முடிந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்ஸலீன். அல்ஹம்துலில்லாஹ், நாம் சில வருடங்களுக்கு முன்பாக தஷ்ரீக்குடைய நாட்கள்ல நம்ம குர்பானி கொடுத்துட்டு இருந்தோம். அதாவது அந்த யோகும் நகருடையும் அதுக்கு அடுத்த இருக்கக்கூடிய காலங்கள்லையும் நம்ம தொடர்ந்து 3 நாட்கள் நம்ம என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா குர்பானி கொடுத்து வந்துருக்கோம். அதை சில வருடங்களுக்கு முன்னாடி நம்ம ஆய்வுக்கு மேற்படுத்தப்பட்டு அந்த ஆய்வின் அடிப்படையில யோமுன் நகர் அன்னைக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், குர்பானி கொடுக்கணுன்ற ஒரு விஷயத்த தெளிவா நம்ம ஆய்வின் அடிப்படையில் நம்ம ஆதாரபூர்வமாகவும் ரசூலுல்லாஹ்வுடைய அதுதான் வழிமுறையாகவும் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம தெளிவாக சொல்லிட்டு வரோம். இன்று இருக்கக்கூடிய மக்கள், இன்று இருக்கக்கூடிய இன்னும் பல அறிஞர்கள் அதை வந்துட்டு அது சரியில்லை, அது தப்பான விஷயங்களா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அதற்கான சரியான ஆதாரங்களை இன்ன வரைக்கும் அவங்களால எடுத்து வைக்க முடியல. அந்த நம்ம எடுத்து வைக்கக்கூடிய அந்த ஒரு ஆதாரத்துக்கான பதில் ஆதாரம் அவங்க இடத்துல இன்ன வரைக்கும் சரியான ஒரு ஆதாரம் இந்த இடம் வந்தடையில. அதன் அடிப்படையில யௌமுன் நஹர் மட்டும்தான் நம்ம குர்பானுடைய நாளா இருக்கு. அப்படி யௌமுன் நஹர் அடிப்படையில நம்மளுடைய மர்கஸ்ல யௌமுன் நஹர் அப்போ குர்பானி கொடுப்பாங்க. ஒவ்வொரு ஒரு மாட்டினுடைய பங்கின் விலை வந்துட்டு 3800 ரூபாய் நிர்ணயம் செஞ்சிருக்காங்க தோராயமா. இந்த 3800 தோராயமா தான் நிர்ணயம் செஞ்சிருக்காங்க. இதுல ஏதாவது ஜாஸ்தியா அமௌண்ட் வந்துருச்சு, எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நீங்க கொடுத்தது போக அமௌண்ட் எக்ஸ்ட்ரா வந்துச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட்டை திருப்பி அதனுடைய பங்குதாரருக்கு என்ன பண்ணிடுவாங்க, திருப்பி அதை கூப்பிட்டு அந்த நிர்வாகம் யார் பார்க்குறாங்களோ அதற்கான பொறுப்பு அவங்க இடத்துல பங்குதாரருக்கு கொடுத்து வைக்கப்படும். இதை ஒரு தகவலாக கூறிக்கொண்டு முடிச்சுக்கணும். தொழிலாக பார்க்கிறோம்.